வணக்கம். ஓம் நமச்சிவாய. நாம் திரும்பி சுந்தரகாண்டத்துக்கு போவோமா? அப்போ அவர் கைவிட்டுட்டு எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அம்மா அப்படின்னு சீதா பிராட்டியிடம் மிகவும் பணியாக கேட்கிறார். அப்போது அவளை தரிசித்து அவளுடைய அனுகிரகத்தை பெற்றதுக்கு அறிகுறியாக நான் உங்களை பார்த்துட்டேன், கண்டேன், சீதையை பார்த்து விட்டேன் அப்படின்ற அறிகுறி ஏதாவது ஒரு பொருளை என்னிடம் தரணும். தந்தீங்கன்னா நான் அதை கொண்டு போய் அடையாளத்தை கொடுப்பேன். அதை பார்த்த மாத்திரத்திலே ராமன் கொண்டிருந்த ஐயம் அகன்று போக வேண்டும். வந்த தூதனை திருப்திப்படுத்த சீதா பிராட்டி கடமைப்பட்டிருந்தாள். ஆனால் அவள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீதா பிராட்டி சித்திரக்கூடத்தில் தன் தலைவனோடு வசித்திருந்த பொழுது நேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை தெரிவித்தார். என்னவென்று இருந்ததென்றால், ஒரு அசுரன் ஒருத்தன் காக்கையனை வடிவெடுத்து சீதா பிராட்டியை கொத்தி 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 ஹிம்சைப்படுத்தி கொண்டிருந்தான் ஓயாமல். அப்பொழுது அசுரன் என்ன பண்ணால் அந்த காக்கை வடியில் உபதிரப்படுத்தி கொண்டிருந்தான். நடவடிக்கை எடுக்கலாம், அதை பிடிக்கலாம், அடிக்கலாம் போது பறந்து போய் தப்பித்து கொண்டு அப்பொருந்தாத செயலை செய்தவன் பொல்லாதவன் எங்கிருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவனை பிடித்து கொண்டு வரும்படி பானம் ஒன்றை ராமன் ஏவினான். அது நின்று அந்த அரக்கன் தப்பித்து கொள்ள முடியவில்லை. அன்று தன்னை காப்பதில் அவ்வளவு ஊக்கம் படைத்திருந்த ராமன் இன்று ஏன் அவளை இழந்துவிட்டு உதாசீனமாக இருக்கிறான் என்பது மட்டும் தனக்கு விளங்கவில்லை என்று மாதரசி மொழிந்தாள். ராமன் இப்பொழுது செயலற்று கிடந்ததுதான் தன்னை இடையறாது வாட்டி வருகிறது என்றும் அவள் எடுத்து விளக்கினாள். ஆனால் அதற்கேற்ற மறுமொழியை மாரதி எடுத்து சொல்லலானா. என்ன சொன்னான்? சீதையின் பிரிவை குறித்து ராமன் அடைந்திருந்த வாட்டத்தை விளக்க யாராலும் இயலாது. அந்த வாட்டத்துக்கிடையில் சீதை இருக்கிற நிலைமை உள்ளபடி அறிந்து கொள்ளாது எத்தகைய நடவடிக்கையும் எடுத்து கையில் ஆகாது. அந்நெறிக்கு உட்பட்டே அவன் அவசரப்பட்டு எந்த அஸ்தத்திரையும் கையாளாமல் கவித்து கொண்டிருக்கிறான் என்பதை ஆஞ்சநேயன் தன் அன்னையிடம் தெரிவித்தார். பொருத்தமான அந்த பாங்கை கேட்ட தேவி அவன் இங்கு வந்து தன்னை சந்தித்ததற்கு அடையாளமாக தன்னுடைய சேலையில் மறைத்து வைத்திருந்த சூடாமணியை எடுத்து கொடுத்தாள். இதை பார்த்தவுடனே ராமனின் ஐயம் அகன்று போம். மாருதி மயிலி தேவியை சந்தித்தது முற்றிலும் மெய் என்பதை அம்மேலோன் அறிந்து கொள்வான். பிறதற்கரிய இச்சாட்சியை கொடுத்துவிட்டு பக்தி பூர்வமாக கைகளில் வாங்கி கொண்டு அந்த வானர வீரன் வணங்கினான். பின்பு தரையில் விழுந்து வணங்கிவிட்டு விடை பெற்றான். தன் தலைவனிடமிருந்து நற்செய்து கொண்டு வந்தவனை உடனே திருப்பி அனுப்ப அவளுக்கு மனது இல்லை. ஆயினும் ஆசி கூறி சீதா பிராட்டி அவனை வழி அனுப்பி வைத்தாள். நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.